டேய் பேராண்டி, தாத்தாக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வாடா. இருங்க தாத்தா, இன்னும் ஒரு லைஃப் தான் இருக்கு, செத்துட்டு வந்துடுறேன். சே, நான் தாத்தா நடுவில் பேசி அவுட் ஆக்கி விட்டுட்டீங்க. ஏன்டா படிக்கிற வயசில் வீணாக போறீங்க? உங்கள் அப்பனை தான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆக்கணும்னு நினச்சேன். பேட்டு பந்துன்னு வீணாக போயிட்டான். உன்னையாவது ஒரு அதிகாரி ஆக்கணும்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பே இல்லை போலையே. தாத்தா, கடைசி காலம், ஏசப்பா வர போறாரு. படிச்சு என்ன சாதிக்க போறோம்? பரலோகம் போற வழியை பாருங்க. நான் போய்க்கிறேன், நீங்கள் அனுப்பிடாதீங்கடா. இவன் வாங்கிட்டு வர முட்டைக்கு ஒரு முட்டையை வாரம் பண்ணியிருந்தா கூட ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகிருப்பேன். போடா போய் இந்த குப்பையை ஆற்றுல கொட்டிட்டு வா. குப்பையை ஆற்றுல கொட்டி ஏன்டா இயற்கையை அழிக்கிறீங்க? ஏசப்பா பிள்ளைங்க நீங்களாவது பொறுப்பாக நடந்துக்க கூடாதா? பொறுப்பாக இருக்கணுங்கிறதுனால தான் குப்பையை கொண்டு போய் ஆற்றுல கொட்டிட்டு வரோம். இயற்கையை காப்பாற்றி இப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஆண்டவரோட வருகை சமீபமாக இருக்குது. உலகமே அழிய போகுது. நீங்கள் என்னத்தை காப்பாற்ற சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏண்டா மோனே, ஆண்டவர் உலகத்தை படைச்சி மனுஷனை உண்டாக்குனதும் அவர் சொன்ன கட்டளையே ஆண்டு கொள்ளுங்கிறது தான். பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தாருன்னு தானே சங்கீதத்தில் இருக்கு. இதெல்லாம் உங்கள் பாஸ்டர் உனக்கு சொல்லி கொடுக்கலையா? ஏ தாத்தா, நீங்க முதல்ல சர்ச்சுக்கு போங்க. இந்த வாரம் கூட தான் எங்க பாஸ்டரு பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகள் நாடுங்கன்னு பிரசங்கம் பண்ணாரு. யாருடா உங்க பாஸ்டரு? பிரைஸ் லார்ட். ஏதோ குறுக்கா வந்திருக்கான் போலயே, போய் பாரு. தாத்தா, பாஸ்டர் வந்திருக்காங்க. வாங்க பாஸ்டர் வாங்க. உங்களுக்கு ஆயுசு 100 பாஸ்டர். இப்போ தான் உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். உட்காருங்க பாஸ்டர். என்ன தாத்தா, இப்போல்லாம் சர்ச் பக்கம் ஆளே பார்க்க முடியல, வந்தாலும் நல்லா தூங்கிடுறீங்க. என்னையா பண்ணுறது, எல்லாம் உங்கள் கிருபை தான். கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. சும்மா ஃபன்னு. என்ன கிருப? ஒன்றும் புரியலையே. புரியாத வரைக்கும் சந்தோஷம். புரியாத வரைக்கும் சந்தோஷமா? இவர் தூங்குறதுனால தான் பாஸ்டர் வசனமே புரிய மாட்டேங்குது. வயசான காலத்தில் பரலோகம் போகிறத தேர்தை விட்டுட்டு பூமியை ஆளுகை பண்ணணுங்கிறாரு. காலம் கடைசின்னு சொல்லி புரிய வைங்க பாஸ்டர். உலகம் அழிய போகுது தாத்தா. சுனாமி, நிலநடுக்கம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இலக்கம், நெத்தியில் முத்திரை, கையில் சிப்பு, அப்புறம் இந்த சிப்ஸு. இதில் பாருங்கள் www. இது என்ன அர்த்தம்? 666. இதோட சீரியல் நம்பரை பாருங்கள், இதுவும் 666. இதுலேருந்து என்ன தெரியுது? உலகம் அழிய போகுது, உலகம் அழிய போகுது, உலகம் அழிய போகுது. பா, அந்த சிப்ஸ் எடுங்க. என்னையா இதில் 668 தானே இருக்கு. 2 கழிங்க, கரெக்டாக வரும் பாருங்க. என்னையா அரண்டவனுக்கு இருந்ததெல்லாம் பேய்ங்கிற மாதிரி ஊர் உலகத்தில் சுனாமி நிலநடுக்கணும் வந்தால் உங்களுக்கு தான் பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் போலையே. இப்போ உலகம் அழியாதுன்றீங்களா? இங்கேயே டேரா போட்டுடலான்னு பார்க்குறீங்களா? தேவனுடைய ராஜ்யம் பரிபூர்ணப்படும்போது, மறுரூபம் ஆகும்போது இப்போ இருக்கிற ரூபம் அழியதான் போகுது. ஆண்டவரே நித்திய வெளிச்சமாக இருக்கும்போது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் என்னையா வேலைங்க? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பேச வேண்டிய நீங்கள், ஆளுகையும் மறுரூபத்தையும் பற்றி பேச வேண்டிய நீங்கள் அழிவை பற்றியே பேசிகிட்டு இருந்தா என்னையா ஆகுறது? கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க பாஸ்டர். இந்த குளோபல் வார்மிங்னு சொல்கிறாங்களே, அதை பற்றிலாம் உங்களுக்கு கவலை இல்லையா? இயற்கை வளங்களை அழிக்கிறாங்க, மணலை அள்ளுறாங்க, மலையை குடையிறாங்க, இதை பற்றிலாம் உங்களுக்கு கவலை இல்லையா? நீங்கள் சொல்கிறது தப்புயா. எப்படி கவலை இல்லாமல் இருப்போம்? இந்த காலத்தில் வருகையை பற்றின செய்தி தான் ரொம்ப முக்கியமான செய்தி. ஆனால் இப்போலாம் யாரும் வருகையை பற்றி பேசுகிறதே இல்லை. உங்கள் காலத்துலலாம் எல்லா பாட்டோட கடைசி சரணத்துலேயும் வருகையை பற்றி தான் இருக்கும். மறந்துட்டீங்களா? ஏசப்பா வருகையை பற்றி உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையா? பாஸ்டர், வருகையை பற்றி நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை. ஆண்டவர் மனுஷனை படைச்சது இங்கே, இயேசு பிறந்தது இங்கே, அவர் உயிர் தெழுந்தது இங்கே, அவர் வர போகிறது இங்கே, 1000 வருட அரசாட்சி நடக்க போகிறது இங்கே, தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்குன்னு சொன்னது இங்கே, புதிய எருசலேம் இறங்கி வர போகிறது இங்கே, பரலோகம் எங்கே வேணால் இருக்கட்டும், அதுக்குன்னு அவர் பூமியில் கொடுத்த பொறுப்பை நம்ம மறந்துடலாமா? நம்ம ஆளுகையை விட்டு கொடுக்கலாமா? என்ன இருந்தாலும் இயேசு வருகிறாருங்கிறது தான் முதல் செய்தியாக இருக்கணும் தாத்தா. அவ்வளோதான்.
அது உங்கள் முதல் செய்தியாகவே இருக்கட்டும் ஐயா, தப்பு இல்லை. ஆனால் இயேசுவோட முதல் செய்தி தேவனுடைய ராஜ்யம் இங்கே வந்திருக்குங்கிறது தான். அப்பா, ஆண்டவர் ராஜ்யம் வரணும் தான், அதுக்காக தான் ஊழியமும் பண்ணுறோம். மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளும் வராங்க. இது தேவனுடைய ராஜ்யம் இல்லையா? ஒரு ராஜ்யம்னு சொன்னால் அங்கே மக்கள் மட்டும்தான் இருப்பாங்கன்னு யாருடா சொன்னது? ஒரு தேசம்னு இருந்தால் அதில் இருக்கிற எல்லா சிஸ்டத்தையும் உள்ளடக்கியது தாண்டா ஒரு தேசம். சிஸ்டம்னா என்ன தாத்தா? உங்கள் தலைவர் சொன்னதா? பேராண்டி, ஒரு நாட்டோட அடிப்படை தூண்களாக இருக்கிற அரசியல், கல்வி, மருத்துவம், வியாபாரம், கலை, ஊடகம்னு எல்லாத்துலேயும் ஆண்டவருடைய ராஜ்யம் வரணும். அதனால தான் தாத்தா எல்லா துறையில் இருக்கிறவங்களும் ரசிக்கப்படணும்னு சொல்லி கண்ணீரோட உபவாச ஜபத்தில் ஜபம் பண்ணிட்டு இருக்கோம் தாத்தா. சரிதான், அந்த துறையில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணும் ஜெபிக்கிறீங்க சரி, ஆனால் அந்த துறையவே ஆண்டவர் ரட்சிக்கணும்னு ஜெபிங்க பாஸ்டர். நாங்கள் சினிமா, அரசியல் எல்லாம் பாவம்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் அந்த துறையவே ரசிக்கணும்னு ஜெபம் பண்ண சொல்கிறீங்க. சினிமா தப்பு இல்லையா தாத்தா? தப்பு தான், சினிமா தப்பு தான். சினிமா இன்னைக்கு தவறான கையில் தவறான நோக்கத்துக்காக பயன்படுது, அது தப்பு. ஆனால் சினிமாங்கிற மீடியமே தப்பு இல்லையே. நீங்கள் சொல்கிறதுல ஒரு உண்மை தெரியுது தாத்தா. ஆண்டவர் தான் படைச்ச எல்லாத்தையும் நல்லதாக தான் பார்த்தார், நல்லதை மட்டும்தான் படைச்சார். இந்த மனுஷ போய தான் தப்பான நோக்கத்துக்காக பயன்படுத்துகிறான். இப்போதான் தாத்தா புரியுது பாவம் எப்படி வந்துச்சுன்னு. சொல்லுங்க. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அவங்களும் வாங்கலையா? சரி, நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணுங்க, நானும் இங்கே விசாரிக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்னாச்சு ஃபாஸ்டர், எதனா பிரச்சனையா? ஆமாம் பிரதர், ஜார்க்கண்டில் நம்ம மிஷினரி இருந்தார்ல, அங்கே அவங்கள மதவாதிகள் தாக்கிட்டாங்களாம், ஊரை விட்டே போக சொல்லி வற்புறுத்துறாங்களாம். அப்போது பக்கத்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல ஃபாஸ்டர்? ஆமாம் பிரதர், அவங்களும் கம்ப்ளைண்ட் வாங்கலையா, அதான் மேலதிகாரிகளை பார்க்கறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆண்டவரை ஆராதிக்கவும் நம்ம நம்பிக்கையை சொல்லவும் சட்டத்தில் இடம் இருந்தோம், இந்த எதிர்ப்பு இயக்கங்கள் இப்படி பண்ணுறாங்களையா? இதுவே கடவுளுக்கு பயப்படுறவங்க ஒரு அதிகாரியாக இருந்திருந்தா சட்டத்தையும் மதிச்சிருப்பாங்க, அதை சரியாக அமல்படுத்தியிருப்பாங்க. இவன்லாம் நல்ல ஐஏஎஸ் அதிகாரியாக மாற தகுதி இருந்தும் வழி நடத்தவும் சொல்லி கொடுக்கவும் ஆள் இல்லாமல் ஏதோ இன்னைக்கு கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு உலகம் அழிய போகுதுன்னு சொல்லிட்டு திரிகிறான். நீங்கள் சொல்கிறது சரிதான் தாத்தா. இதே நம்ம பிள்ளைங்க யாராவது அங்கே அதிகாரிகளாக இருந்திருந்தா யாரையாவது இப்படி ஊரை விட்டு போங்கன்னு சொல்லி அனுப்ப முடியுமா? ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை சேர்ந்தவங்க ஐஏஎஸ் அகாடமி, ஐபிஎஸ் ட்ரைனிங் சென்டர்னு தன்னுடைய சித்தாந்தத்தை நம்புகிறவங்க நாட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் வரணும்னு முயற்சி பண்ணுறாங்க. இன்றைக்கி கடவுளுக்கு பயப்படுறவங்க எல்லாத்தையும் பாவம் நினச்சி ஒதுங்கிறதுனால தான் பிசாசோட ஆளுக எல்லா இடத்துலையும் பரவிக்கிட்டு இருக்கு. என்னுடைய மூத்த மகன் பீகாரில் மிஷினரியாக இருக்கிறான் ஐயா. மிஷினரி ஊழியத்து மேலே எனக்கு அதிக பாரம் இருக்குதுயா. ஆண்டோடைய ராஜ்யம் வர்றதுக்கு அதிகபட்ச முயற்சியே மிஷினரி அனுப்புறதுன்னு நினைக்கிறோம், ஆனால் அது தப்பியா. தாத்தா, இன்றைக்கி நீங்கள் என் பார்வையே பெருசாக்கிட்டீங்க தாத்தா. டேய் தம்பி, நீ நல்லா படித்து ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதை போல் மாறு. நீ என்ன வேலை செஞ்சாலும் அதிகாரியாக மாறினாலும் அந்த இடத்துல அந்த துறையில் ஆண்டவரோட ராஜ்யம் வரணும், அவ்வளவுதான். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோ. சரிங்க பாஸ்டர். தானியல், யோசேப்பு இவங்களாம் முழு நேர ஊழியக்காரர்கள் கிடையாது, ஆனால் முழு நேரமும் கடவுளுக்கு பயந்தவர்களாக வேலை செஞ்சாங்க, முழு நேரமும் அவருடைய பிள்ளைகளாக இருந்தாங்க. அதனால தான் தேசம் மறுரூபமாச்சு. இன்னைக்கு பகுதி நேரமாக ஊழியம் செய்கிறோமா இல்லை முழு நேரமாக ஊழியம் செய்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் தேவனுடைய பிள்ளையா அவருக்கு பயந்தவர்களாக இருந்து இந்த பூமியை ஆளுகை பண்ணணும், தேசத்தை மறுரூபமாக்கணும். கண்டிப்பா ஐயா, இந்த தேசத்தை மறுரூபமாக்குவோம். கண்டிப்பாக இந்த பூமியை ஆள்வோம். கண்டிப்பாக செய்வோம் தாத்தா. நீங்கள் இது மாதிரி நல்ல வீடியோவை தொடர்ந்து பார்க்கணுன்னா எங்களோட லைஃப் ஸ்பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் பண்ணிட்டோம், நீங்கள் பண்ணிட்டீங்களா?